Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலை உயர்வு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சி, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடியினுடைய யுஏஇ சுற்றுப்பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது குறித்து தான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில நாளுக்கு முன்னாடி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் பயன்படுத்துறதையும் தங்கம் வாங்குவதையும் குறைத்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி இந்த வேண்டுகோளை விடுத்த அடுத்த சில நாட்கள்லேயே நாடு முழுவதும் இந்தியா மீண்டும் ஒரு மிகப்பெரிய லாக்டவுனை எதிர்கொள்ள போகிறது அப்படின்லாம் செய்திகள் வந்தது. இதுக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் உடனடியாக அது ஒரு பொய்யான செய்தி, அப்படியான எந்த ஒரு முடிவும் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தடவை பிரதமர் மோடி இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டோன்னே அது நாட்டு மக்களுக்குள்ள ஒரு பரபரப்பை சுற்றி கொண்டது. ஒருவேளை இந்த தடவை உண்மையாக இருக்குமோ, ஒரு லாக்டவுன் வந்துருமோ? ஏன் அப்படின்னா பெட்ரோல் தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதனால நாடு முழுவதும் கொரோனா காலத்தில் வந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய லாக்டவுனை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக வந்துடுச்சு. ஆனால் அப்படி நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம இப்போது பிரதமர் மோடியினுடைய யுஏஇ பயணத்துக்கு போயிடுவோம். அது ஏன் பெட்ரோல் தட்டுப்பாடுக்கும் பிரதமர் மோடியினுடைய யுஏஇ பயணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். நம்ம அதையுமே இந்த வீடியோவில் சொல்லிடுவோம். பிரதமர் மோடி ஒரு 6 நாள் சுற்றுப்பயணமாக 5 நாடுகளுக்கு போகிறாரு. அதில் தொடர்ச்சியாக யுஏஇ, அதே போல் ஸ்வீடன், நார்வே, இத்தாலி அப்படின்னு பல நாடுகளுக்கு பிரதமர் மோடி போனாலும் அவர் யுஏஇக்கு போகிறது தான் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸா, எக்கனாமிக்கல் வைஸா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு தெரியும், மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் வெடித்த பிறகு உலக கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு. இந்தியாவுக்கு நிறைய பெட்ரோல் தேவை. இந்தியாவில் நிறைய மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாம் 90% பெட்ரோலை வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால மத்திய கிழக்கில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே நாம தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டங்களில் நிறைய பேச்சு அடிபட்டது. நீங்கள் தெரியும்னா, இன்னும் 1 வாரத்துக்கு தான் பெட்ரோல் கையிருப்பு இருக்குது, இன்னும் 2 நாட்களுக்கு தான் பெட்ரோல் கையிருப்பு இருக்குது, இல்லை இன்னொரு 90 நாட்களுக்கு பெட்ரோல் கையிருப்பு இருக்குது அப்படின்லாம் செய்திகள் அடிபட்டது. மக்களே தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. திடீர்னு பெட்ரோல் பங்குகளில் மிகப்பெரிய அளவில் கியூவெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். மத்திய அரசாங்கமும் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்வ், பெட்ரோல் ரிசர்வ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 67 நாளைக்கு நம்மளால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே நாளில் நாடு முழுவதும் விநியோகம் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த சூழ்நிலையில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உலக அளவில் மிகப்பெரிய பெட்ரோல், அதாவது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுதோ அல்லது கச்சா எண்ணெயினுடைய விலை பன்மடங்கு உயரும் பொழுதோ நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது. இப்போது இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக தன்னுடைய பெட்ரோலியம் ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்வை அதிகப்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில் பயங்கரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 5.33 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இருப்பு வச்சுக்க முடியும். ஆனால் சைனாவோடையோ அமெரிக்காவோடையோ கம்பேர் பண்ணும்போது இது மிக மிக குறுகிய அளவு. சைனா கிட்டத்தட்ட 120லேருந்து 140 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சைனா மிகப்பெரிய அளவில் மின் வாகனங்களை தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு தான் இந்த பெட்ரோல் தேவை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நிலைமை அப்படி இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே கச்சா எண்ணெயை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போது அதை இம்போர்ட் பண்ணும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் மிடில் ஈஸ்ட்லேயோ அல்லது ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் கிடைப்பதிலேயோ ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது இந்தியா பெரிய பிரச்சனையை எதிர்நோக்குது. ஸோ
இங்கே தான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சது இந்தியா. நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது சில காரியங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய கச்சா எண்ணெய் இம்போர்ட்டை டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது ரஷ்யா கிட்ட மட்டுமே பெட்ரோல் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமையை நம்பி இருக்கக்கூடாது. அமெரிக்கா கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிக்கணும், ஈரான் கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிக்கணும், ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கணும், தேவைப்பட்டால் கனடா கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு நம்முடைய கச்சா எண்ணெய் கொள்முதலை டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகள் கிட்டேருந்து. இப்போ இந்தியா கிட்டத்தட்ட 47 நாடுகள் கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்கு. சரி, பிரதமர் மோடி அங்கே போகிறதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்தியாவும் யுஏயுமே ரொம்ப க்ளோஸாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக டிஃபென்ஸ் ஓரியன்டாக ட்ரேடு ஓரியன்டாக ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள். அதுலேயுமே இப்போ இருக்கக்கூடிய யுஏயினுடைய பிரசிடென்ட், அதாவது ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயன், இவர் பிரதமர் மோடியோட ரொம்ப க்ளோஸாக நெருக்கம் காட்டி வருகிறார். அதனால் இதை பயன்படுத்தி கொண்டு அந்த நாடோடு கூடுதல் வர்த்தகம், அதே போல் டிஃபென்ஸு, இது மாதிரி பல துறைகளில் ஒப்பந்தம் போடுவதற்கான முயற்சிகளை நீண்ட காலமாகவே இந்தியா எடுத்து வந்தது. அதுக்கான ஃப்ரூட், அதோட அறுவடையை தான் இப்போ போய் மோடி எடுக்க போகிறார். இப்போ மோடி போன அந்த முதல் நாளிலேயே இரு நாடுகளுக்கும் இடையில கிட்டத்தட்ட 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு. முதல் ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, யுஏஇ இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ரிசர்வை சேமிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்வ், அந்த எண்ணெய் சேமிப்பு கிடங்க இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. இது யுஏயினுடைய எண்ணெய் சேமிப்பு கிடங்கு தான். ஆனால் இதை இந்தியாவில் அமைக்கிறனால இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுதோ அல்லது சந்தையில் பல மடங்கு கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும் பொழுதோ இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அதனால் இந்தியா உடனடியாக அந்த கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய 5.33 மெட்ரிக் டன்னுலேருந்து 6 மடங்கு 30 மில்லியன் மெட்ரிக் டன் ஆயில் ரிசர்வ் சேமிக்கிற அளவிற்கு ஒரு சேமிப்பு ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொள்ள போகிறோம் என்றால், எதிர்காலத்தில் இது மாதிரி எண்ணெய் தட்டுப்பாடு வரும் பொழுது பிரதமர் மோடி இப்படி சொல்ல தேவையில்லை, பெட்ரோலை கம்மியாக பயன்படுத்திக்கங்க, பெட்ரோல் விலை உயரப்போகிறது அப்படின்ற செய்திகள் எல்லாம் வராது. அதற்கான நடவடிக்கையை தான் பிரதமர் மோடி எடுத்திருக்கார். சரி, இந்த ஒரு ஒப்பந்தம் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இதை தாண்டி இந்தியாவும் யுஏயும் இன்னொரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் யுஏஇ $5 பில்லியன் முதலீடு பண்ண போகிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டுமான துறையில் அந்த முதலீட்டை இறக்க போகிறாங்க. வங்கி துறையிலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய போகிறதாக தகவல் வந்துள்ளது. அது தவிர யுஏஇக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுல சில பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்போ மத்திய கிழக்குல போர் ஏற்பட்டு அதனால பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனேயே இந்தியா அவசரமா எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடவே கூடாது அப்படின்னு நிறைய மாற்று நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிட்டாங்க. கனடா கூட பெரிய அளவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், நீங்கள் எனக்கு பெட்ரோல் வேணும், நேச்சுரல் லிக்விட் கேஸ் வேணும், இந்த மாதிரியான நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டுட்டாங்க. அதே போல் ஈரான் கிட்டையும் தொடர்ந்து பெட்ரோலை பெறுவதற்கான நடவடிக்கைகளை இறங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட பழைய விலையிலேயே டிஸ்கவுண்டட் ரேட்டில் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கான முயற்சியிலையும் இறங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா இப்போது அந்த பயோ பெட்ரோலியம் அப்படிங்கிறத நோக்கி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் 20% வரைக்கும் பெட்ரோலில், 1 லிட்டர் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலந்து உபயோகப்படுத்தக்கூடிய நடைமுறையை இந்தியா செயல்படுத்திட்டாங்க. இதனால் நம்மளுடைய பெட்ரோல் இம்போர்ட் பெரிய அளவில் குறையும். இன்னும் கூடுதலாக 30% வரைக்கும் எத்தனாலை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை நோக்கி இந்தியா வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போவும் சரி, எதிர்காலத்திலும் சரி, மீண்டும் ஒரு லாக்டவுனை இந்தியா எதிர்கொள்ளாது. அதுக்கான எல்லா நடவடிக்கைகள்லையும் பிரதமர் மோடி இறங்கியிருக்கார் அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.